ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரைம் ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் என்னன்னு பார்த்துருப்போம்னா, பிரைம்னா என்னன்னு தனியா பார்த்துருப்போம். ஃபேக்டர்ஸ்னா என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு நம்பருக்குன்னு பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி பிரைம்னா என்ன, ஃபேக்டர்ஸ்னா என்னன்னா பார்க்கலன்னா, இங்க லிங்க் வரும் வீடியோ லிங்க். அந்த இதில பாருங்க. நான் இப்போ குயிக் இன்ட்ரோ மட்டும் குடுக்குறேன். பிரைம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு. பிரைம்னா என்னன்னா, அதுக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஆ இப்போ டேக் எக்ஸாம்பிள் 5ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். 1, 5. 1 அண்ட் இட்செல்ஃப் இஸ் எ ஃபேக்டர். அது மட்டும் நம்ம பிரைம் நம்பர்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃபேக்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 12க்கு ஃபேக்டர் எடுக்கணும். நான் 12க்கு வந்து ஃபேக்டர் எடுக்கணும்னா, அதுக்கு ஃபேக்டர் என்னன்னா, என்னென்ன நம்பர் தான் அத டிவைட் பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். இப்போ என்னென்ன டிவைட் பண்ண முடியும்னா 1, 2, 3, 4, 6, 12. ஸோ இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிருவோம். சரியா? ஸோ நான் வந்து 12க்கு இத்தன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ பிரைம் ஃபேக்டர்னா என்னன்னா, நம்பர்ல எது எதெல்லாம் பிரைமோ அது மட்டும் தான் அதோட பிரைம் ஃபேக்டர். இதுல பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 3 மட்டும் தான் ஃபேக்டர்ஸ். பிரைம் நம்பர்ஸ். ஸோ 12ஓட பிரைம் ஃபேக்டர் என்னன்னா 2, 3. சரியா? ஸோ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். பட் நம்ம இத இன்னும் நேவா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ ஒரு நம்பர நம்ம எப்படி ரைட் பண்ண முடியும்னா, ஒன்லி அது ஃபேக்டர்ஸ் பிரைம் ஃபேக்டர்ஸால மல்டிப்ளை பண்ணி மட்டும் கண்டுபிடிக்க முடியும். எப்படி சொல்றேன்னா, இப்போ 12ன்னு இருக்கு. 12 நீங்க எப்படி ரைட் பண்ணலாம்னா, 2 இன்டு 2 இன்டு 3ன்னு எழுதலாம். இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? 2 இன்டு 2 4, 4 இன்டு 3 12. ஓகே. அப்போ நம்ம ஒரு நம்பர எப்படி எழுத முடியும்னா, அதோட பிரைம் ஃபேக்டர்ஸால மல்டிப்ளை பண்ணி மட்டும் எழுத முடியும். நம்ம ஃபைனல் அவுட்புட் நமக்கு இது மாரி தான் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு நெவியோ அப்ரோச் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ்லாம் ஜெனரேட் பண்ணிருவேன். ஜெனரேட் பண்ணிட்டு அதில எதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கண்டுபிடிப்பேன். இப்ப நம்ம ஃபேக்டர்ஸ்லாம் ஜெனரேட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஆகும். அதே நம்ம பிரைம் ஒவ்வொரு நம்பரும் பிரைமா கண்டுபிடிக்க அது இன்னொரு ஸ்கொயர் ரூட் ஆகும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர்ன்னு ஆயிரும் கைண்ட் ஆஃப். ஓகே. ஸோ இது அதோட நம்ம ஆப்டிமைஸ்டா போட முடியுமான்னு பார்க்கணும். சரியா? ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர்னா லைக் கைண்ட் ஆஃப் n மாரி ஆயிரும்னு நெனச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் ஆப்டிமைஸ்டா நம்மளால போட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். எப்படி பண்ணலாம்? இப்ப நம்ம மேத்தமெட்டிக்கலா இப்போ ஸ்கூல் மேத்ஸ்ல எப்படி பண்ணியிருப்போம்னா, ஒரு நம்பர் எடுப்போம். ஒரு 12ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட்டு அத 2ஆல டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணா என்ன ஆகும்? நெக்ஸ்ட் 6 ஆயிரும். திரும்பி நான் இதால 2ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். 2ஆல டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 3ன்னு வருது. ஸோ 3ஆல டிவைட் பண்ணுவேன். ரிமைனிங் 1 வந்துரும். இப்போ ஸ்கூல் டேஸ்ல நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஒரு நம்பர் எடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பரால டிவைட் பண்ண முடியுதோ கன்டினியூஸா டிவைட் பண்ணிட்டே இருப்பேன். அந்த நம்பர் நான் பிரைமா இல்லையான்னு பார்க்க தேவையில்ல. நான் எடுக்கிற நம்பர் என்னவா தான் இருக்கும்னா, பிரைமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இத பார்த்தீங்கன்னா, நான் எடுக்கும்போது நம்பர் வந்து சேஞ்ச் ஆயிருச்சு. 6லேருந்து 12லேருந்து 6ன்னு சேஞ்ச் ஆயிருச்சு. நம்ம ஒரு பெரிய நம்பர் எடுத்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப வந்து 720ன்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன். 2ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? 2ஆல டிவைட் பண்ணா 350 ஆயிருது. திரும்பி இத என்னால 2ஆல டிவைட் பண்ண முடியும். டிவைட் பண்ணா 118 ஆயிரும். திரும்பி இத 2ஆல டிவைட் பண்ணலாம். 19 ஆயிரும். திரும்பி 2ஆல டிவைட் பண்ணா லைக் 45ன்னு ஆயிரும். சரியா? இப்போ இத என்ன 3ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கிறேன். பண்ண முடியுது. 15 ஆயிரும். திரும்பி என்னால 3ஆல டிவைட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நெக்ஸ்ட் 4ஆல டிவைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட் 5 இருக்கு. 5ஆல டிவைட் பண்ண முடியும்னா பண்ண முடியும். 1 வர வரைக்கும் நான் பண்றேன். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் 4ஆல டிவைட் பண்ண முடியுமானா பண்ண முடியும். பட் நம்ம ஒவ்வொரு ரெடியூஸ் பண்ணிட்டே வரும்போது கடைசியில நம்பர் 4ஆல டிவைட் பண்ண முடியுமான்னு பார்த்தா பண்ண முடியல. ஸோ நம்ம டிவைட் பண்ண முடியும்னாலே அது பிரைம் நம்பரா மட்டும் தான் இருக்கும். சரியா? இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஹூக். நான் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வரேன். நம்ம டிவைட் பண்ண முடியும்னாலே பிரைம் நம்பரா தான் இருக்கும். சரியா? சரி நான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நம்பர் வாங்கிட்டேன். இப்போ லிஸ்ட் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ வந்து
1 வந்து பிரைம் கிடையாது. ஸோ 2லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். n i பிளஸ் பிளஸ். இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். ஆ i ஈக்குவல் டூ 0வான்னு பார்க்குறோம். டிவைட் ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பிரைம் ஃபேக்டர்ஸ்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும்னு சொன்னேன். பட் இதுல என்ன ஹூக்குன்னு சொன்னா 2 வந்து மல்டிபிள் டைம்ஸ் டிவைட் ஆகலாம். ஸோ டிவைட் பண்ணிட்டு அந்த நம்பர் என்ன பண்றோம்? சேஞ்ச் பண்ணிர்றோம். கரெக்ட்டா? இப்ப என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா 720ன்னு இருக்கு. ஏன்னா 2ஆல டிவைட் பண்ணா, அத 360யா மாத்திர்றேன். ஸோ 2ஆல டிவைட் ஆகுனா நம்பர் நான் சேஞ்ச் பண்ணிர்றேன். திரும்பி நெக்ஸ்ட்டும் 2ஆல டிவைட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வைல் லூப் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ எத்தன வாட்டி 2 ஆகுதோ நம்ம 2ஆல டிவைட் ஆகுதோ அத்தன வாட்டி நம்ம 2வ எடுத்துக்கிறோம். இப்போ ஃபைனலா வந்து நம்ம அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, எண்ண வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரியா? இப்போ நான் வந்து 720ன்னு குடுக்குறேன். சின்ன மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். 720ன்னு குடுத்தா 2, 2, 2, 2ன்னு வந்தது. 3, 3 வரல. 3, 3 வந்ததுக்கு 5 வரல நம்மளுக்கு கடைசில. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ண வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கரெக்ட்டா? எனக்கு வந்து லாஸ்ட்டா 5ன்னு வந்திருக்கும். ஆனா, எனக்கு 4 இங்க வரம்போது என்ன ஆயிருக்குன்னா, 4 இன்டு 4 16 ஆயிருக்கும். நம்ம 5 வந்து கம்மி ஆயிருச்சு. கரெக்ட்டா? ஸோ லாஸ்ட்டா ஏதாச்சும் நம்பர் இருந்துச்சுன்னா, நம்ம 1 வரைக்கும் பண்ணணும்னு நெனச்சோம். நாட் ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சுன்னா, நம்ம அதையும் பிரைம் ஃபேக்டர்ஸ்ல ஆட் பண்ணிறணும். நம்ம லாஸ்ட்டா ஆட் பண்ற நம்பரும் பிரைமா தான் இருக்கும். சரியா? நான் இப்ப செக் பண்ணேன்னா, நம்மளுக்கு கண்டுபிடிச்சுட்டோம். ஸோ, இப்ப என்னன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் nலயே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுர்றேன். இப்பவும். சரியா? நம்ம இங்க அப் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வொர்ஸ்ட் கேஸ்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் nலயே கண்டுபிடிச்சுர்றோம். இன் கேஸ் நம்ம வந்து ஆ டிவைட் ஆகுதான்னு பார்த்துட்டு இஸ் பிரைம் ஃபங்ஷன கால் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் n ஸ்கொயர் ஆயிருக்கும். கைண்ட் ஆஃப் n டைம்ஸ் நம்ம பண்ற மாரி இருந்திருக்கும். நம்ம அத ஆப்டிமைஸ்டு வேல போட்டுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம இதே மாரி மேத் வீடியோல பார்க்கலாம். பாய்.